ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே லைக் டூரிசம், ஸ்பிரிச்சுவல் வே அந்த மாதிரி தான். பட் இதுக்கப்புறம் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்து, அதாவது என்ன சொல்கிறதுனா வளமையாக வடக்கு மற்றும் கிழக்கு பக்கத்தில் இருக்கவங்க கரையோர மக்கள் தான். அவங்களோட பிரதான தொழில் பார்த்தா மீன் பிடிக்கிறது. அந்த தொழிலில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லைக் 12,000 கிட்ட ஃபியூலுக்கு மட்டுமே எக்ஸ்பென்ஸ். ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அரவுண்ட் 65 லிட்டர், இந்த 2 கேன்ஸில் 65 லிட்டர்ஸ் மண்ணெண்ணெய் இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க போல். லைக் இங்கே இருக்க எல்லாமே வந்து மீன் பிடிக்க போகிற படகு தான். இவங்க எப்படின்னா ஃபியூலுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசு கூட திரும்பி வராத மாதிரி, ரிட்டர்ன் வராத மாதிரி தான் தொழில் போயிட்டுருக்கு இப்போது ரீசெண்டாக. ஸோ நாளைக்கு நான் இவரோட ஏர்லி மார்னிங் வந்து இவரோட சேர்ந்து மார்னிங் மீன் பிடிக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு காலையில் இறைக்காக இன்றைக்கி நைட்டு பிடிக்க போகிறாங்க மீன் எல்லாமே. கிளம்பிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வேற தேவை. ஸோ அது ஏதோ முரல் மீன் சொல்லிட்டு ஏதோ பிடிக்க நைட்டு தான் பிடிப்பாங்க போல். லைட் அடிச்சுக்கிட்டே அந்த தெரியுது இல்லையா வலை, அது வழியாக அதை பிடிப்பாங்க போல். இது கரை. இங்கே நம்ம மேலே வந்து ஆழத்துக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய பிடிச்சிருக்காங்க. இங்கேயும் பிடிச்சிட்டாங்க. நாளைக்கு இறைக்காக தான் பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக. இதை இதுதான் முரல் மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் இறக்கி போகிறதுக்கு இதுதான். உள்ள இருக்குதா? ஒன்றே ஒன்று இருக்கு. அதில் நிறைய பிடிச்சிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா காரா எங்கேருந்து 3-4 கிலோமீட்டர் இருக்கு. கப்பல் 2 கப்பல் கிடக்குது. இங்கே நிறைய ஓடுது இந்த பக்கம். இதெல்லாம் பிடிச்ச பொருள். இங்கே நின்று பறந்து போதா? ஓலாவா? கொடிமுறை இருக்கு வழிராஜா. இவ்வளோ மீன் ஒடிசா இருக்கிறாரு.
எல்லாமே சின்ன மீனா இருக்கு. மழக்காயிடா இல்ல பொடி முறை சின்னடா இருக்கு முறை அதுல மீன் இருக்கா? இல்லதானே? இல்ல இருக்கா? இல்லதான் இருக்கு. இது வரைக்கும் பிடிச்சது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். எல்லாமே ஹோட்டல் தானா? எல்லாம் ஹோட்டல். ஒரு மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமா இவ்வளோ ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு தேவையான வரைக்கும் போதுமானு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து இப்போ நைட்டுக்கு ஃபிஷ்ஷிங் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்க அந்த முரல் மீன் தான் பிடிக்க வந்தாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சின்னதாக தான் எல்லா மீனுமே இருந்துச்சு. ஸோ இதை இறையா போட்டோம்னா மீன் மாட்டுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து எல்லோ டூனா ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக தான் போகிறோம். அதாவது மஞ்சள் சூரை பிடிக்கிறதுக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டொல்ஃபின் வந்து அந்த இடத்துல அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா டொல்ஃபின் வந்து மஞ்சள் சூரையை வேட்டையாடுறதுக்கு வரும். ஸோ அந்த பிளேஸில் தான் அந்த எல்லோ டூனா ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அங்கே தான் நாளைக்கு மார்னிங் வந்து எல்லாருமே வந்து எல்லோ டூனா ஃபிஷ் ஹண்டிங்க்காக போகிறாங்க. மீனோட இறைக்காக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக அதுலேயே அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு எந்த மீனும் கிடைக்கல. பட் ஏதோ ஒரு 10-15 மீன், ஒரு பெரிய மீன் முரல் கிடச்சிருக்கு போல். ஸோ இதை பிரித்து வந்து நாளைக்கு இறைக்காக அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. அண்டு வந்து கிட்டத்தட்ட கரைக்கு நெருங்கிட்டோம். தெரியாது, கிட்ட வந்தா தெரியும்.
2 முறை முடிச்சாலும் இதுக்குனாலும் சரி வரும். பேரை வைக்கிறதுக்கு இதை வைக்கலாம். எனக்கு வேணாது, எனக்கு வேணாது. சும்மா போட்டு வைங்க. ஜி போட்டு வைக்கணும். இது தூண்டலாம் 10 நம்பர் தூண்டலாம். முரணையும் விட்டு வச்சுதாங்க. பெரிய முறை அடிக்கலாம் மச்சான். இந்த முறை நான் அடிக்கவே இல்லை. பாத்து 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 அடிச்சு கொண்டு அப்ப ஆத்திக்கிறேன். வேற வைக்க போடு. இப்படி